திருவண்ணாமலையில் என்னுடைய அன்பு நண்பர் எஸ்கேபி கருணா என்று ஒருவர் உண்டு. அவர் தனியாக 2 பொறியியல் கல்லூரி வைத்திருக்கிறார். மிகப்பெரிய வசதியானவர். அவருடைய தங்கை ஒரு எம்டி படித்த டாக்டர். அவருடைய மச்சான் அவரும் ஒரு எம்டி படித்த டாக்டர். சென்னையில் ஒரு மிகப்பெரிய டிஸ்பென்சரி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு 10 வருடமாக குழந்தை இல்லை. எல்லா டாக்டர்கிட்டையும் செக்கப் போகிறாங்க, எல்லா மருத்துவ எதுவுமே நடக்கலை. அப்புறம் திடீரென்று அவங்க வந்து கன்சீவ் ஆகி 2 குழந்தைகள் பிறக்கிறது. அப்படியே அந்த வீட்டுக்கான வாரிசு பிறந்த அன்றே ஒரு குழந்தை இறந்து பிறக்கிறது. அன்றைக்கே பாதி மனசை விட்டுறாங்க அவங்க. இப்போ இருக்கிறது ஒரே ஒரு பையன். அந்த பையனை அப்படி பொத்தி 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 வளர்க்குறாங்க. அந்த பையனுக்கு 1.5 வயசு ஆகிறது. 1.5 வயசில் ஒரு நாள் மேல்மலையனூருக்கு கூட்டின்னு வந்து மொட்டை அடித்து காது குத்துறாங்க. கருணா தான் தாய்மாமன் மடியில் அந்த குழந்தையை இருத்தி காதெல்லாம் குத்தி முடிச்சாச்சு. எல்லாருக்கும் பக்கத்தில் உள்ள ஒரு கல்யாண மண்டபத்தில் வச்சு சாப்பாடு கொடுக்குறாங்க. அன்னைக்கு அந்த காது குத்துற திருவிழாவின் போது மலையனூரில் ஒரு பெரிய திருவிழா நடக்கிறது, அமாவாசை திருவிழா நடக்கிறது. 1.5 லட்சம் பேர் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார்கள். ஒரே பக்தர்கள் கூட்டம். இவர்கள் மண்டபத்தில் போய் சாப்பிட போகிறாங்க. சாப்பிடும்போது அவங்க தங்கச்சி கருணாவை பார்த்து கேட்குறாங்க, கருணா குழந்தை எங்கடா என்று கேட்குறாங்க. குழந்தை இல்லை. இல்லையே, காது குத்தின உடனே நான் கொடுத்துட்டேன்றார். யார்கிட்ட கொடுத்த அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, என் கையில் தான் இருந்தான். யாரா வாங்கினீங்களாப்பா? அந்த மண்டபத்தில் எல்லோரும் அமைதியாக இருக்கிறார். குழந்தை இல்லை, குழந்தை மிஸ்ஸிங். ஒரு நிமிஷத்துக்குள்ளே எல்லாரும் தெரிச்சு ஓடுகிறார்கள். 1.5 லட்சம் பேரில் எல்லோரும் போய் குழந்தையை தேடுகிறார்கள். அவருடைய தங்கச்சி உட்காந்து தலையில் அடித்து அழுவுது. என் ஒரு பிள்ளையை இழந்துட்டுனே, என் ஒரு பிள்ளையை தொலைச்சிட்டுனேன்னு அழுகுறாங்க. ஒன்றாகாதமா, கண்டுபிடிச்சலாம் இரு என்று எல்லாரும் அலைகிறாங்க. எங்கேயுமே குழந்தையை கண்டுபிடிக்க முடியல. வருகிற போது திரும்பி வரும்போது கருணாவுக்கு ஒரு கழை கூத்தாடி தன்னுடைய 8 வயசு பொண்ணை ஒரு கம்பி மேலே நடக்க வச்சுன்னு அவன் வந்து சாட்டையால் தன்னுடைய உடம்பை அடிச்சுக்கிறான். எல்லாரும் நின்றுக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் கூடியிருக்கிறார்கள். கருணா உள்ளே நுழைஞ்சி போய் நின்று பார்க்குறாரு. ஒரு மூலையில் அந்த பையன் உட்காந்து வாழைப்பழம் சாப்பிட்டுக்கிறான். அப்படியே ஆனந்த கண்ணீர் வருது இவருக்கு. ஓடி போய் அந்த குழந்தையை தூக்குறாரு. அந்த கழை கூத்தாடி தன் சாட்டையால் அடிச்சுக்கிறத அப்படியே நிறுத்திட்டு வந்து, உன் பிள்ளையா சார் என்று கேட்கிறான். என் தங்கச்சி குழந்தை என்று கண்ணில் தண்ணி கலங்குது. என் தங்கச்சி குழந்தை என்று சொல்லுகிறார். இங்கே தான் சார் நின்று ஐது நினச்சி நான் தான் கூட்டு வந்து பயம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறான். கருணா என்கிட்ட சொல்கிறார், பவா நீங்கள் வந்து எப்பயுமே சாதாரண மனிதர்கள், எளிய மனிதர்கள்னு சொல்லுவீங்க. அப்போலாம் அது என்னன்னே எனக்கு தெரியாது. அந்த வார்த்தை எனக்குள்ளாக போகவே இல்லை. ஏன்னா நான் வந்து பார்ன் வித் சில்வர் ஸ்பூன். நான் பிறக்கிற போதே ஒரு பணக்கார வீட்டில் பிறந்தேன். எளிய மனிதர்கள், சாமானிய மனிதர்கள் நீங்கள் சொல்லும் போதெல்லாம் அவர்கள் யார் என்று எனக்கு தெரியவே தெரியாது. அந்த ஆளுக்கு என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. நான் என் பாக்கெட்டில் கையை விடுறேன், என் பர்ஸை எடுக்கிறேன். என் பர்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 60-70 ரூபாய் இருக்கும். எல்லாமே 2000 ரூபாய் நோட்டு. மொத்தத்தையும் எடுத்து அவன் கையில் கொடுக்குறேன். அந்த ஃபங்க்ஷனுக்காக நான் வச்சுருந்த காசு எடுத்து வச்சுக்கணும். அவர் சொல்கிறாரு, அவன் வந்து அந்த வயலட் கலரில் இருக்கிற அந்த 2000 ரூபாய் நோட்டுக்குது இல்லை, அது வந்து அவனை ஒரு துளி கூட சபலப்படுத்தவே இல்லை. அவன் வந்து அதை பார்க்கவே இல்லை. அவர் அதை விட இன்னும் லோக்கல் பாஷன்னு நம்ம சொல்லவில்லை, அதில் சொல்கிறாரு, அவன் அதை பீச்சாங்காயில் தள்ளி விட்டான் என்று சொன்னார். அப்படி தள்ளி விட்டான். ஐயா காசு கொடுக்குற, உன் புள்ளனா வேற, என் புள்ளனா வேறையா? பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு போய் காசு கொடுக்குற, போ சார் பேசாமல் என்று சொல்லுகிறான். நம்மளே கருணா அதை கேட்டுட்டு சொன்னார், என்கிட்ட 500 ப்ரொஃபஸர்ஸ் வேலை பார்க்குறாங்க. எல்லாரும் எம்ஃபில், பிஹெச்டி, பயோடெக்னாலஜியில், எம்இயில், சிவிலில் அப்படியே பிஹெச்டி பண்ணவர்கள். 500 ரூபாய் அதிகமாக தரேன் என்று எங்கள் ஊரில் உள்ள இன்னொரு கல்லூரியில் அவர்களை கூப்பிட்டா அன்றைக்கி சாயங்காலமே ரிசைனேஷன் லெட்டர் கொடுத்துட்றான். அப்படி என்றால் ஒரு கழை கூத்தாடி, ஒரு எழுத்தாளனை விட, ஒரு முனைவர் பட்டம் வாங்கினவனை விட, ஒரு பேராசிரியனை விட உயர்ந்து நிற்கிறான். நண்பர்களே, மனிதர்களில் நாம் தான் இவன் சாதாரண மனுஷன், இவன் ரொம்ப அற்பமான மனுஷன், இவனுக்கு இப்போ படுக்கிறதுக்கு வீடு கூட இல்லை இருக்கலாம். 60,000-70,000 ரூபாயை அந்த கடை கூத்தாடி வாங்கி கொண்டிருந்தால் ஒரு வாழ்க்கையே அவனால் நடத்தியிருக்க முடியும். நமக்கு அது 1 மாதம் அல்லது 1 வருஷம் வந்திருக்கலாம். அவனுக்கு ஒரு ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம் அவன் ஒரு இடத்தில் வசித்திருக்கலாம், வாழ்ந்திருக்கலாம், 3 வேளை சாப்பிட்டுருக்கலாம். 8 வயது உள்ள தன் மகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பாமல் ஒரு கம்பியில் நடக்க வைத்து வித்தை காட்டி பிழைத்திருக்க வேண்டிய அவலத்திலிருந்து அவன் மீண்டிருக்கலாம். ஆனால் நண்பர்களே, ஒரு பீச்சாங்கையில் அதை தள்ளி விடுகிறான். இதைத்தான் இலக்கியம் மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. நம்ம அப்படியே உச்சாணி கொம்பில்
பணத்தில், காரில், ஏசியில், 10 வீட்டில், 4 வீட்டில் உயர்ந்து போகிற போதெல்லாம், இல்லைப்பா அந்த கடை கூத்தாடியை பாரு, அவன்தான் உன்னுடைய ஆசான் என்று வாழ்க்கை நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருக்குது.